ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ருசியான சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலை தீயல். இதுக்கு தேவையான பொருட்களை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா சூடானதும் மிளகாய் போட்டு வறுத்து எடுக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் நல்ல மிளகு போட்டு வறுத்து எடுக்கணும். அடுத்து 1 கப் துருவி வச்சிருக்க தேங்காவை வறுக்கணும். தேங்காய் நல்லா ப்ரௌன் கலர் ஆனவுடனே 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு வறுக்கணும். இப்போ அது கூடவே 1/4 துண்டு இஞ்சியும் 3 பல்லு பூண்டும் போட்டு வறுக்கணும். இப்போ அது கூடவே 3 சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கணும். நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். ஒரு பாத்திரத்தில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கணும். வெங்காயம் பிங்க் கலர் ஆன உடனே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை அதில் போட்டு வதக்கணும். நல்லா வதங்கின உடனே 1 டீஸ்பூன் மசாலா அதில் போட்டு வதக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிடணும். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றணும். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுங்க. 10 நிமிஷம் கொதிக்கட்டும். வேக வச்ச 1/4 கிலோ கடலை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். இப்போ தண்ணி நல்லா வற்றின பிறகு தாளிக்கிறதுக்காண்டி 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் ஊற்றணும். ருசியான கடலை தீயல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.